வணக்கம் guys, நீங்க பார்த்து கொண்டு இருப்பது புக்கிங் சேனல். இன்னைக்கு நம்ம எது பார்க்க போறோம்னா சூப்பர் பே அட்வென்ச்சர் வித் சீக்ரெட் நீங்க வித் மல்டி பிளேயர் மோட். இந்த எமோட் கூட என்கிட்ட இருக்கு பாருங்க. பார்த்தீங்களா, எமோட் என்கிட்ட இருக்கு. நான் மல்டி பிளேயர் மோட் நெக்ஸ்ட் இதில் எப்படி பண்ணுறேன்னு சொல்கிறேன். இப்போ இன்னொன்று ஒன்று காட்டுறேன் பாருங்க. இதுக்குள்ளே போனீங்கன்னா நான் எல்லாத்தையும் வாங்கிட்டுங்க. ஒரு கூகுள்குள்ளே போயிட்டு ஒரு க்ரோம் ஓப்பன் பண்ணி இதெல்லாம் பண்ணேன். க்ரோம் என் ஃப்ரெண்டு தான் என் க்ரோம் ஓப்பன் பண்ணால் ஒரு புது க்ரோம் ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி பண்ணால். அதனால் பார்த்தீங்களா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே எனக்கிட்ட இருக்குது. நம்ம செகண்ட் வீடியோவில் போட்டுடலாம். இப்போ பாருங்கள், நான் காசு கட்டுறதும் பாருங்கள். இதில் இருக்க எல்லாத்தையும் நான் எடுக்கிறேன். பார்த்தீங்களா, தெரிஞ்சிருக்கும். அதை பார்த்தா நல்லாயிருக்கு. அதனால நம்ம வீடியோக்குள்ளே போயிட்டு அந்த பர்பிள் பியர்னு ஒருத்தர் இருப்பாள்ல, இது இவனோட தம்பியா தம்பியா இல்லை தெரியலையே. தம்பி இல்லை அண்ணனா என்ன தெரியல. ஒன்றுங்க, என்ன தம்பியா அண்ணனா தம்பியா அண்ணன் வணக்கம் அண்ணன். இல்லை அண்ணன் கிடையாது அண்ணன். சரி, இவனை பண்ணி கூட்டி எடுத்துப்போம். அண்ணன் சரி தம்பி. நான் ஒரு செகண்ட் எல்லா அமௌண்ட்டையும் போட்டு காட்டிடுறேன், நீங்கள் பாருங்கள். சரியா, நான் எல்லா அமௌண்ட்டும் போட்டு காட்டுறேன். பார்த்துங்க, ஃபஸ்ட் அமௌண்ட் இது. ஃபஸ்ட் அமௌண்ட்டு, இது செகண்ட் அமௌண்ட்டு, இது தேர்ட் அமௌண்ட்டு, இது ஃபோர்த் அமௌண்ட்டு, 50 அமௌண்ட்டு. இது பின்னாடி சொல்கிறேன், அவன் பாருங்க, இவன் பண்ணுவான். இதை பார்த்தோன்னே இதை பாருங்க, இவனை பின்னாடி பாருங்க, இந்த ஸ்டிங்கியை. இது லாஸ்ட் அமௌண்ட்டு. போதும். இப்போ இதான் அப்படியே ஸ்க்ரீனை ஆடும் டங்குன்னு. இது வேற லெவலான எப்படி. இது வேற அமௌண்ட்டு, கையை அப்படி நீட்டுற மாதிரி. இதுவும் வேற அமௌண்ட்டு. எல்லா அமௌண்ட்டும் ஒரே இடத்துல கிடச்சிச்சு. 3 அமௌண்ட்டும் டிங். ஜாம்பி அமௌண்ட் தாங்க நல்லாயிருக்கும். அந்த மாதிரி இந்த அமௌண்ட் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. பாருங்க, ஊசி குத்துனோடனே தடன்னு பெருசாக நில்லுங்க. ஊசி குத்துனோடனே அப்படியே மாடு மாதிரி பெருசு நில்லுங்க. கரெக்டாக பொசிஷன் வச்சு. இப்போ ஊசியை குத்துனோடனே எப்படி ஹைட் ஆகும் பாருங்களேன். அதில் அந்த ரிப்பு கம்மியாயிட்டா. இப்போ ஃப்ளவர் அமௌண்ட்டு, குர்ரா ஃப்ளவரை டனனனன். இப்போ இது நான் கண்டுபிடிச்சது. கஷ்டப்பட்டு ஒரு இடத்துக்கு போய் கண்டுபிடிச்சிட்டேன். இது தலைவனுடைய அமௌண்ட்டு. இது பயப்படுற அமௌண்ட்டு. போதும் நிறுத்து. இது இந்த இடத்து யோசிக்கிற அமௌண்ட்டு. கிடச்சிருச்சா அந்த மாதிரி. இது LOL. இது விசில் அடிக்கிற அமௌண்ட்டு. இந்த பால் விழுகுது பார்த்தீங்களா, நீங்கள் பார்த்தீங்களா, விசில் அடித்தோடனே பால் விழுந்துடுவோம். இதை பார்த்தீங்கன்னா நெல் கூட வருது. இது அமௌண்ட்டு வச்சோடனே வந்துடும். இதுதான் அந்த கொடி வைக்கிற அமௌண்ட்டு. தமிழில் கொடி பறக்குது அந்த மாதிரி. இதுவும் தமிழில் கொடி பறக்கிற மாதிரி தான். வேறு எனக்கு பிடிச்ச அமௌண்ட்டை காட்டுறேன். இது கிடையாது, இல்லை என் பிடிச்ச அமௌண்ட்டு நான் காட்டுறேன். 1 கிடச்சிட்டு இதாங்க என் பிடிச்ச அமௌண்ட்டு. யாரை வேணால் மாறலாம். அப்புறம் இது கூழ் இருக்கிற அமௌண்ட்டு. எப்பா பார்த்தீங்களா, அழுத உடனே எல்லாமே பக்கத்தில் இருந்துட்டு. அவ்வளோதான். மிச்ச அமௌண்ட்டு நான் அப்புறமேல காட்டுறேன். இப்போ ஃபஸ்ட்டு வளன்னு பேசாமல் கேம்குள்ளே போயிடலாம். ஆரம்பித்தோடனே நம்ம இங்கே போயிடலாம். நான் அமௌண்ட்டை காட்டிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் அமௌண்ட் வீடியோ எப்படி ஹவு டு கெட் தட் மல்டி பிளேயர் 3 கண்டிப்பாக நான் வீடியோ காட்டுறேன். புது மூவ் வேறு வந்திருக்கு. நான் இதை காட்டணும் மறந்துட்டேன்ல. இந்த மூவ் கூட காட்டுறேன் பாருங்க. இதான் ஃபஸ்ட்டு மூவ், மேலே ஏறுறது. இது ஃபஸ்ட்டு மூவ். இதை பார்த்தீங்கன்னா மேலே ஏறுறான். இதே அதில் தான் அப்படி வராது. இது அப்புறம் இந்த மூடி இப்படி நகுந்து போகிறது. அதனால காய்ஸ், நம்ம வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா
சப்ஸ்கிரைபு லைக்கு சப்ஸ்கிரைப் 1K அடிச்சிருச்சுன்னா நான் கண்டிப்பாக சொல்கிறேன். அந்த ஹவு டு கெட் என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் கிடச்சிச்சு. ஹவு டு கெட் மல்டிப்ளேயர் மூட் இன் சூப்பர் பேர் அட்வென்ச்சர்னு கண்டிப்பாக ஒரு வீடியோ போடுறேன். நான் ப்ளூ புக்கிங் சேனல் தான் மல்டிப்ளேயர் மூட் தமிழில் போட்டிருக்கேன். போடுவேன். ப்ளூ புக்கிங் சேனல் தான் தமிழில் மல்டிப்ளேயர் மூடு போட்டிருப்பேன். அதுக்கு நீங்கள் ஒன்று ஏற்றணுங்க. நான் அது செகண்ட் வீடியோவில் காட்டுறேன். இந்த வீடியோவில் அதை சொல்லிட்டா போயிடும்ல. அதனால வாடா ஃபைட்டுக்கு வாங்கடே. எனக்கு தெரியாது நீ ஃபைட்டுக்கு வரலட்டி அவ்வளோதான் வந்துட்டு. இப்போ இவனை மாதிரி சாம்பி மாதிரி நடப்போமா? அப்போ தான் நம்மளைய இங்கே பாரு சாம்பி வருது அப்படி சொல்லி நம்புவாங்க. சாம்பி மாதிரி நட அப்பா சாம்பி மாதிரி நடந்தாச்சு. ஐயோ நம்ம இது கொஞ்சம் அசைஞ்சிச்சுனா கூட நம்ம அவுட் ஆகிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். குழவி அண்ணா சாரே அப்பா சாரே போடு சாவுடா. எங்கள் குழவி மூஞ்சிலாம் மாறிடுச்சு பார்த்தீங்களா? முன்னாடி இதிலே ஒரு இன்னொன்று வீடியோ போட்டிருப்போம். அதில் குழவியோட மூஞ்சி இப்படி இருக்காது, டோட்டலாக சேஞ்ச் ஆகிட்டு. எந்த தெரியுமா? ஃபஸ்ட்டு அதை கண்ணு பக்கம் ரொம்ப டார்க் பிளாக்ல இருக்கும். அந்த வீடியோ கூட நான் சொல்லியிருந்தேன் மல்டிப்ளேயர் மூட் போடுற வீடியோன்னு சொல்லிட்டு போட்டேன் பார்த்தீங்களா? இப்போ வாடா ஃபைட்டுக்கு வாடா. என்ன பண்ணுவேன்னு தெரியாது. அடிச்சிட்டேனா ஒரு நிமிஷம் ஸ்டக் ஆகிட்டு. நான் அந்த வீடியோவை கண்டிப்பாக போடுறேன் கைஸ். நம்மளுக்கு சப்ஸ்கிரைப் அடிக்கலாட்டி பரவாயில்ல, அடித்தாலும் பரவாயில்ல. உங்களுக்கு நான் அந்த மல்டிப்ளேயர் சொல்லாமல் போக மாட்டேன் நான். ஏன்னா நான் சப்ஸ்கிரைபாக முக்கியம். அது சொல்கிறதா முக்கியம், சப்ஸ்கிரைப் தானே முக்கியம். ஆனால் இதுதாங்க எனக்கு ரொம்ப முக்கியம். உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சதுனா முக்கியம். நீங்கள் தெரிஞ்சதுன்னா நீங்களே ஏதாச்சும் பண்ணிப்பாங்கல்ல, நீங்களே பண்ணிப்பீங்கல்ல ஏதாச்சும். ஜஸ்ட் மிஸ் உள்ளே போயிட்டேங்க. எனக்கு அம்சம் இதாச்சு ஐயோ தலைவலிக்கிற விஷயம் இப்போ திருப்பி வந்துட்டா போங்கடாடி விட வரி இல்லைங்க. ஆனால் எனக்கு ஒரு ஷார்ட்கட் கண்டுபிடிச்சிட்டேன். நான் காட்டுறேன் பாருங்க. இப்படி மேலே ஃபஸ்ட்டு இந்த இடத்துல தான் முக்கியமாக இருக்கும். இப்படி மேலே வந்துட்டு அப்படியே குதிராதீங்க போதா. அப்படி மிஸ் 6 லைஃப் வந்துடுச்சு. எனக்கு மட்டும் 4 லைஃப் வந்துடுச்சு. இப்போ நான் ஒரு லைஃப் எடுத்து வச்சுக்கோங்களேன் 5 ஆகிட்டோம். அப்புறம் ஒரு லைஃப்க்கு நான் இது போக வேண்டியது தான். போச்சுடா டே. நான் அவுட் ஆகிடுறேங்க. போங்க அவுட் ஆகிட்டு ஃபஸ்ட்லேருந்து வரேன் கைஸ். அவுட் ஆகி அதே செக் பாயிண்ட் வந்து ரீச் ஆகிட்டேன். அது கூட வந்துச்சுல செக் பாயிண்ட்டு. ஃபஸ்ட்டு ரிட்டன் டு வில்லேஜ்னு வந்துச்சு. அதுக்கப்புறம் என்னது ரீஸ்பானிங் செக் பாயிண்ட் வந்துச்சு. நான் என்ன கொடுப்பேன், ஏதாச்சும் வேலையை தோல்வி விட்டு கொடுத்துருக்கேன்னா அதனால தான் இது கொடுத்துட்டேன். இந்த இடத்துல இப்படி மேலே ஏறிக்கோங்க. ஏறிட்டு இதை பிடிச்சிடுங்க. பிடிச்சிட்டா அப்படியே மேலே இது ஒரு ஈஸி டெக்னிக். நீங்கள் அது இப்படி தானே நான் நேர்மையாக இருப்பேன்னு சொல்லிட்டு இப்படி மேலே ஏறிட்டு அந்த இது மேலே ஏற ட்ரை பண்ணிடாதீங்க. ஏன்னா ஏறுறதுக்குள்ளே போதும் போகிற ஆகிடும். அது எதாகும் தெரியுமா? கீழே விழுந்துருவோம். நம்ம விழுந்துட்டு திருப்பியும் வர்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால நான் சொல்கிற ஷார்ட்கட்டை மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா நான் அப்படி தானே பண்ணுவேன். நான் கொஞ்சம் சோர்வே அடைய மாட்டேன். எத்தனை வாட்டி பண்ணாலும் அதை பண்ணிடுவேன்டா அப்படி சொல்லுங்க பண்ணிக்கோங்க. நான் முடியும். நான் உங்களுக்கு என்கரேஜ் பண்ணுறேன். தும்கலக்கா ஐயோ ஒரு 10 ரூபா புளிப்பு மிட்டாய் தாங்க. எங்கடா போனான்? ஏங்க ஒரு வருஷம் எங்கே போயிட்டு வந்தா இவன்? 10 ரூபா புளிப்பு மிட்டாய் கேட்டதுக்கு நீ என்ன போயிட்டுருக்க? 10 ரூபா புளிப்பு மிட்டாய் தா மேடம். தரமாட்டியோ? ஓவராக பண்ணிகிட்டு இருக்காதீங்கோ. பரப்போமா? இல்லை இந்த இடத்துல எங்கேயோ பார்த்துருக்கேனே கைஸ். வியூவர்ஸ் ஐயோ அவுட் ஆயிடுவேன். அதனால இல்லைங்க இந்த இடத்த நான் எங்கேயோ பார்த்துருக்கேன். ஆனால் நான் பார்க்கும்போது அந்த கேட்ரிபில்லர் நான் ஃபஸ்ட்டு அந்த கேட்ரிபில்லர் ஒரு முடிவு கட்டிடுறேன். கேட்ரிபில்லர் மேலே குதிக்கணும் அப்படின்னு சொல்லுது. ஸ்டிங்கி வைப்புல நீ ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்காது எப்படி? ஏங்க நின்னுங்க. அந்த இவனை கேட்ரிபில்லர் பயபுள்ள அடிச்சுட்டு நான் காட்டுறேன் சரியா கைஸ்? கேட்ரிபில்லர் அடிச்சுட்டேன் திறந்துட்டு. நான் அந்த இடத்த காட்டுறேன். நான் இந்த ஒரு இடத்த பார்த்தேன்னு சொன்னேன்ல, அந்த இடத்த காட்டுறேன் பாருங்களேன். நீங்களும் இப்போ அந்த வழியாக தானே வந்தேன், இதுக்கு அதை சுற்றிட்டே வந்துடலாம்லடா நீங்களே சொல்லுங்க பாருங்களேன். அந்த வழியாக நான் வந்தேனா அதே தேனி நிற்கிதா பார்த்துங்களா? அதே மாதிரி மேலே போகிற மாதிரி வருதா? நான் நினச்சேன் என்னடா இது இந்த இடத்துல பார்த்த மாதிரியே இருக்குன்னு நினச்சேன். இதுக்கு நான் சுற்றிக்கிட்டே வர மாட்டேன், இப்படியே வந்திருப்பேங்க. ஏன்னா இப்படி மெண்டல் மாதிரி பண்ணிட்டு இருக்கணும். ஃபஸ்ட்டு மிஸ்ன்னு சொல்கிறதுக்குள்ளே ஏன்டா அப்படி பண்ணுறீங்க?
இதில் ஏறது கொஞ்சம் கஷ்டங்க. இந்த பீஸ் என்ன இந்த உலகம் எப்படி பசுமையாக இருந்தது எடுத்துட்டா அதுதான் பீஸு. ஏண்டா லிக்கீச்சு ஏண்டா என் பேர் லிக்கி தான், நான் பூபுக்கிங்னு வச்சுக்கிட்டேன். ஏண்டா பூபுக்கிங்கு, நான் நீங்கள் எங்கே போனாலும் மனுஷங்க எங்கே இல்லையே இந்த எங்கே வந்ததே ஏங்க இதுக்கு மேலே அப்படி வந்துரு. ஏண்டா இப்படி பண்ணுறீங்க? என்ன புக்கிங்க, நீங்கள் என்ன இடத்துல அந்த மரம் செடி கட்டி வைக்கிறீங்களோ அந்த இடத்துக்கு நாங்கள் வந்துட்டு அப்படியே எல்லா இடத்தையும் நாங்கள் எடுத்துகிட்டு போயிடுவோம்மா. நீங்கள் அப்படியே சும்மா கடிப்பீங்களா அப்படிலாம் சொன்னீங்க வச்சுக்கோங்க, அதை பைத்தியக்காரனை சும்மா விட மாட்டேன். ஏதாச்சும் அமௌண்ட் போட்டு போயிடுவோம். அமௌண்ட் போட்டால் பாரு, நான் அமௌண்ட் போட்டுக்கிட்டே போகிறேங்க. எதாச்சும் இந்த அமௌண்ட் போட்டுருவோமா? எப்படி லைக் பண்ணுற மாதிரி போட்டுறேன். எங்கே ஒரு அமௌண்ட் காட்டுறேங்க உங்களுக்கு. ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு லைக் பண்ணிடுங்க. இங்கே இருந்தாங்க இந்த அமௌண்ட்டை கண்டுபிடிச்சேன். அந்த பர்பிள் இருந்துச்சுல, நான் அந்த அமௌண்ட்டை காட்டுறேன். இந்த அமௌண்ட்டு இந்த இடத்துல தான் இந்த அமௌண்ட்டை கண்டுபிடிச்சேன் நான். ஐயோ ஏன்னாங்க இது கீழே என்னமோ சீக்கிரட்டாக இருக்கிற மாதிரி தெரியுது. மேலே போ. பாருங்க கீழே பார்த்தீங்களா? இங்கே நான் மேலே போகிறேன். அப்படியே கீழே பாருங்க, தெரியுதா? கீழே என்னமோ வச்சிருக்கோம், ஒளிச்சு வச்சிருக்கான். டேய் போக முடியலங்க, எவனோ நட்டுக்கிட்டு நிற்கிறான். என்னோட தம்பி அங்கதான் உட்காந்துட்டு இருக்கா. தம்பி வாடா வீட்டுக்கு போகலாம், வாடாடி நம்ம சொந்த வீட்டுக்கு போயிடலாம். நீ யார் கிளவை? என்னைய மாதிரி இருந்தா நீ என் தம்பி ஆகிட முடியுமா? இந்த சாம்ராஜ்யமே எனக்கு, ஒழுங்கா ஓடி போயிடு, இல்லாட்டி பவர் நீ செத்துடுவேன். என்னது? ஒழுங்கா வீட்டுக்கு ஓடிடு. நான் பவரை மட்டும் விட்ட இந்த உலகத்தை நான் ஆழத்துக்கு நான் எத்தனை வாட்டி முயற்சி பண்ணியிருக்கேன். தம்பின்னு வந்து நான் அழிச்சிட்டு போனல, வீட்டுக்கு போ, இல்லாட்டி இந்த பவர் கன்னை வச்சு உன்னை அடிச்சு பின்னி போட்டுருவேன். போயிரு. இப்போ போறியா இல்லையா? உனக்கு ஒன் டைம் சொன்னா புரியாது. இந்த வாங்கிக்கோ. இந்த எப்போடே வேணாண்டா. அப்போ ஏன்டா இப்படி பண்ற? ஒழுங்கா வீட்டுக்கு வந்துரு. நீ என்னைய மாதிரி இருந்தா உன்னை விட மாட்டேன், வாடா. இப்போ என்னோட என்னைய சமைக்காதை. இப்போ என் ஃப்ரெண்டு குயின் பியை பார்த்துக்கோ. என்ன லிக்கிலே சொல்ல, நீ உன்னைய விட மாட்டோண்டா. ஐயோ நான் ஓடுறேன்டா. டேய் கைஸ், நம்மளுக்கு வாய்ஸ் கொடுத்து வாய்ஸ் மாதிரி ஆயிட்டு. அட டே வலி வைக்காதீங்கடா. எங்க என்னது என்ன அடிச்சிச்சு? எப்படி நாங்கள் தப்பிச்சு போயிடுவோம்ல. What are you doing, man? ஐயோ ஒரு லைஃப் தான் இருக்கு, நம்ம அவுட்டு தாங்க இன்னைக்கு. இந்த அவுட் ஆகிட்ட பார்த்தீங்களா? ஐயோ அவுட் ஆகலை. தன்னம்பிக்கை வைக்கணும் போல. இங்கே அவுட்டா ஏங்க தன்னம்பிக்கை வைக்கணுங்க. லிக்கிலேஷ் தப்பிச்சுக்கிட்டே இருக்காதடா, ஒழுங்கா மாட்டிரு, இல்லாட்டி நான் உன்னை சும்மா விட்டுருவேன். மாட்டலாம். ரிங்கா ரோசஸ், பாக்கெட் ஃபுல் ஆஃப் போசஸ். அல்டைட்டியா அம்மா போயிருடா. இந்தா என்னோட குயின் பியை பாரு. ஆமா டேய் என் பிரதர் தானே. நீ எத்தனை வாட்டிடா இந்த குயின் பியை வர வைப்பேன்? நான் அவுட் ஆனால் வரப்பியோ? சரிடா பாவுண்டா நீ. என்ன ஐயோ நம்ம வந்துச்சு, நீ அடிஞ்சு செத்துரு. ஐயோ அவுட் ஆயிட்டோமே. நான் கீழே குதிச்சிடுறேங்க, அப்பதான் கொஞ்சம் லைஃப் ஹெல்த் ஆகும். ஏன்னா சும்மாதான் விட, சும்மா பேசிக்கிட்டு இருந்தா எப்படி விளையாடுவேன் சொல்லுங்க பார்க்கலாம். அப்புறம் அவளை பக்கத்தில் வந்துடும். டேய் இவங்க பாருங்களேன், அப்படி கீழே வந்தோடனே ஆவி வேலை வந்துடுது பார்த்தீங்களா? ஆவி மேலே வந்துட்டு சத்தியமாக இல்லைங்க, என்ன சத்தியமாக தலைவலிக்குதுங்க. ரெண்டா எத்தனை வாட்டி டைலாக் சொல்லுவேன்? நீ சொல்லு, நீ எத்தனை டைலாக் சொல்கிறேன். இப்போ லாஸ்ட் டைம் விளையாடுவேங்க, விளையாட இது சத்தியமாக கடுப்பாக போகிறேன். ஏன்னா அவ்வளோ கடுப்பு ஏற்றிட்டு இருக்காங்க. இந்த ஜாம்பி வருதாமா, அடி பின்னி எதுக்குறா? ஐயோ ரெண்டா எனக்கு வாயை வச்சு சும்மா இருக்க மாட்டியாடா பூபுக்கிங்னு பேரை வச்சதே தப்பு. இங்கே யாருக்கெல்லாம் டிராகன் பால் பிடிக்குமோ லைக்கு, யாருக்கெல்லாம் நருட்டோ பிடிக்குமோ ஒரு பைக்கு, பைக் இல்லை ஒரு காரு. அப்பா எடுத்தாச்சு 3 லைஃப். இப்போ வாடா பார்க்கலாம், இப்போ வாடா. கார் லைஃப் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கேன் நான்.
ஓ எப்படி இப்போ வாடி. ஐயோ 2 லைஃப் ஆயிட்டு. காய்ஸ் நம்மளால முடியாது போங்கடாடி. எப்படி வா இப்போ வாடா. இப்போ எனக்கு 1 லைஃப் இருக்குதா. ஓ டேய் என்னை கடுப்பேத்திட்டு இருக்கீங்கடா மேன். என்னைய பார்த்தா என்ன மாதிரி தெரியுது உங்களுக்கு? இந்த சூப்பர் பேர் அட்வென்ச்சர் மூஞ்சி மாதிரி தெரியுதா என்னைய பார்த்தா? அது சொல்லுங்க. ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்காடா. முன்னாடியாச்சும் நான் 2 வாட்டி அடி வாங்குவேன், அப்புறம் 3வது வாட்டி தோத்துரு வச்சு பின்னாயிருவேன்டா. ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? இப்போ வாடா. இப்போ நான் பயங்கர கோவத்தில் இருக்கேன். எதுலேயும் அடி வாங்க மாட்டேன்டா. அடி வாங்கிட்டேனே. 6 லைஃப் ஓய் ஹா. ஐயோ அவுட் ஆக போகிறேன். எப்படி வந்துட்டு பார்த்தியா? போட்டு 2 இதை அடிச்சு பின்னி போட்டோம் போலயே. இப்போ எனக்கு தெரியாது, என் கூட ஃபைட்டுக்கு வரல, அண்ணா கூட பேச மாட்டேனா. ஐயோ இங்கே வந்துட்டானா? டேய் என்னடா நான் அவுட் ஆகிட்டே இருக்கிறேன். என்னை பார்த்தா என்ன மறுத்துது உங்களுக்கு? ஜஸ்ட் மிஸ்டா. இல்லை அவுட் ஆக தான் போகிறேன் எப்படியோ. கைஸ் நம்மளை ஓவராக டார்ச்சர் பண்ணுற இந்த பைத்தியக்காரியை நம்ம சும்மா விடக்கூடாது. காலத்துக்கும் நேரத்துக்கும் சமைக்க சக்தி வந்துச்சுன்னா நம்மளை யாரு தான் காப்பாற்றுவா சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்தில் வந்துட்டோம்டா. எப்படி நாங்கள் வந்துட்டோம்ல, பக்கத்தில் வந்துட்டோம். இப்போ ஃபைட்டுக்கா போயிட்டுங்க. யார் இது? எப்படி வந்துட்டேன் பாத்தியா லிக்கி. ஒழுங்கா வீட்டுக்கு போன்னு சொன்னா போனியாடோ. இப்போ இந்த நான் சங்கிலியை மாட்டிக்கோ. இனிமே வாழ்க்கை இங்கே தான்டா. இந்தா வச்சுக்கோ. இனிமே எப்படி தாவி போவ? வேணாம் லிக்கி அடிக்காத. பேக் என்ன பண்ற? ஏமா இந்த இடத்துக்கு போயிட்டா அவனை போய் தோக்கடிக்கணும். சரியா? புரிந்து விட்டதா? பேக் நீ எப்படா இப்படி ஆன? ஏய் வாய மூட்டு வாடா. யானைக்கே ஒன்னால சும்மா போகாதன்னு சொன்ன இடத்துக்கு போயிட்டு வந்துட்டியடா. பாத்தியா இப்போ எனக்கு 1 லைஃப் இருக்கு. நீ எப்போ இன்னொன்று லைஃப் எடுக்கிறியா? வாயை மூடிக்கிட்டு 6 லைஃப் எடு. ஏன்னா நீ தான் என் பேக்கு. ஏய் ஜஸ்ட் மிஸ்ஸுங்க. 1 அடி அடிச்சிருந்தா அவ்வளோதான். நீனு அந்த 1 லைஃப்லேயும் நான் ஃபர்ஸ்ட்லேருந்து வரேன். ஒன்ஸ் எனக்கு ஒரு ஐடியா இருக்குது. பாருங்க நான் கீழே விழுகிறேன் பார்த்தீங்களா? நான் பார்த்தா என்ன மறுத்துது. போங்கடா டே, நான் கீழே விழுக போகிறேன். இங்கே எத்தனை நானும் கீழே விழுந்தா 6 லைஃப் கிடைக்கும்னு பார்த்துட்டேங்க. ஆமாம் நில்லு. அந்த இடத்துல நாங்கள் சண்டை போட்டோம். எப்படி நீ பறந்துக்கிட்டு இருக்க? மேஜிக் ட்ராஜிக். You can the flowers. I be ours. Telling on a bluebirds. என்னைய அடிச்சிட்டியப்பா. guys என்ன guys ஓர பண்ணி என்ன எங்க இருந்து வந்தேன்? You can the flowers. I be ours. Telling on a bluebirds. எங்க இப்போ பாருங்களேன். இப்போ அந்த கரடி நீ எப்பறம் பெருசானா? அப்போ ஓமலே அந்த பவர் எனர்ஜி படுத்துக்கணும்லடா. எல்லாம் ஓவர் ரெடி எங்க நான் ஒரு காட்டவா? இப்போ நான் சொல்கிறதுக்குள்ள வந்துட்டு அடிச்சுக்கோ எவன் வேணா அடிச்சுக்கோடா. என்னைய பார்த்தா என்ன காமெடி பீஸ் மறுத்துதா? ஒன்று நீ அடிச்சுக்கோடா. கோவப்பட்டாங்க. ஐயோ நீம்போ. ஐயோ எங்க நம்மளை அடி பின்னால விட மாட்டான் போலே. அப்படியே தள்ளி விட்டுருவோம். போமேன் நாங்களாம் லிக்கிலேசி. எங்க கேம் முடிஞ்சிச்சு. என்னடா வந்துட்டேன். ஆரம்பிச்சோடனே என்னைய விட மாட்டான் போலையே இவன். நாங்கள் தான் தாத்தா பை குட் பாய். எல்லாம் என்ஜாய் பண்ணுங்க. ஜாலி தான். நான் வேணுக்கே தான் அவுட் ஆனேன் 6 லைஃப் வரத்துக்கு. ஒரே லைஃப் வச்சுட்டு எப்படிடா ஓட்ட சொல்கிறீங்க? சொல்லுங்கடா டே. நீ வந்து நீயே வச்சுக்கோடா. சும்மா ஏன் தூக்கி போட்டிருக்கேன். என்னை பார்த்தா என்ன மறுத்தது உனக்கு? வாட் இங்கதானே வரப்போறா. வரும்போது எப்படி அடிச்சுட்ட விட நீ வந்து நீ வச்சுக்கோ. உனக்கு மட்டும் அடி வலிக்குதுல. போ வா உன்னை தள்ளி விட மாட்டேன்டா. வா போடா மேன் போடா. நீ வந்துட்டானா? ஓடு மேன் ஓடு. நெஞ்சை மூன்று நேர்மை உண்டு ஓடு ராஜா. நேரம் வரும் காத்திருந்து பாருடா. இப்போ அந்த பி பட்டனை அமுக்கிட்டே இருக்கணும். நான் கை வலிக்க தனியா வச்சுக்கோ. ஐயோ வந்துட்டாங்க. தட ஓடுக்குள்ள போட தம்பி ப்ளீஸ்டா. எங்க போயிட்டாங்க? எப்படி? ஏன்னா என்னோட சாம்ராஜ்யம் அழியுமே.
சாரி லிக்கி, தெரியும். சரி விடுங்க, சாரி கேட்டு இப்போ என்ன பிரயோஜனம்? வாயை மூட்டு போயிரு. இடத்துக்கு வர முடியுமா? ஏங்க இந்த இடத்துல நான் எப்படி வந்தேன்? மேலே வர முடியுமா என்னால? சரி மேடம், என்னை புகழாதீங்க. என்னடா கேட்க முடியல. சரி விடுங்க, லிக்கியை பற்றி புகழாதீங்க. என்ன மேடம் நீங்க? சூப்பர் போய் அட்வென்ச்சர். புஸ்கா 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 ஒரு அமௌண்ட் போட்டு போயிட வேண்டியதா. லிக்கி சேனலுக்கு சப்ஸ்கிரைப். எப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப். ஏங்க இந்த வழியாக குதிச்சு எப்படி ஆகும்? ஓ கனெக்ட் ஃப்ளவர்ஸ் ஸ்டெல்லிங்கான ப்ளூ பேர்ட்ஸ். ஏங்க நான் இது வேற என்னமோ பாட்டிருக்கேன். நில்லுங்க, பிளேயர் சைன். எங்க நில்லுங்க, மல்டிபிளேயர் மூடு என்ன போட முடியுது, ஆனால் இது பண்ண முடியல. பிடிச்சிட்டாச்சுங்க. பிடிச்சிக்கோ. இப்போ பாரு பிடிச்சிட்டு இருக்கோம். அவ்வளோதான், முடிய போகுதுங்க. நல்லா பண்ணுறாங்க. அதெல்லாம் முடிஞ்சிச்சு. தேங்க்யூ ஃபார் பிளேயிங். தேங்க்யூ. லைக் பண்ணிடுங்க. நான் இப்போ என்னடா சொல்ல வரீங்க? தடை பண்ணிட்டாங்க. எண்டிங் இப்போ இருக்கும் நினச்சி கூட பார்க்கலங்க. நீங்க பாருங்க, எங்களோட எமௌண்ட் பாக்ஸ் இருக்கு. நல்லா பண்ணியிருக்காங்களே. இவன் யாரு? நீ யாரு? போ நீ புகழ. இவன் பேர் என்னது? பார்க்கல. இவன் பேர் என்னது? உன் பேர் என்னடா? குட்டி குஸ்கா. அவன் பேர் என்னது சொல்லிடு, இல்லை அடி பின்னி விட்டுருவேன். இல்லை அவன் அடிச்சிடுவோம். என்ன உங்கள் அம்மா கூட இல்லையா நீனு? நண்பா இல்லை, உன் கையில் என்னமோ இருக்குதுங்க. நிலுக்கு பார்ப்போம். கேமராவை எடுத்துட்டு அவன் கையில் என்னமோ வச்சுருக்கான். என்ன வச்சுருக்கான்னு தெரில. எங்க அவனை ஃபோட்டோ வச்சுருக்காங்க. டெல்லிங்கா நீ ப்ளூ பேர்ட்ஸ். இன்னும் நம்மளே பார்க்குது. சரி ஏங்க க்யூட்டாக இருக்குங்க இது பார்த்தா. நம்ம நண்பன் கூட ஃப்ரெண்ட்ஷிப்போட செல்லு பார்த்துட்டு பேசிகிட்டு இருக்கோம். நல்லா இருக்குது. ரிட்டர்ன் போயிடலாம். சரியா உங்களுக்கு பூபு கிங் சேனல். பாய் 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 பாய். தாழ்மையோடும் கேட்டுக்கொள்கிறேன், எனக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.